Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோவில் ரேசன் துவரம் பருப்பு முருங்கைக்காயும் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு அது சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற நியூ வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு ரேசன் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 3 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். நான் இந்த சாம்பாருக்கு புளி சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி சேர்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தக்காளியோட அளவை குறைச்சிக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. 2 விசில் மட்டும் விட்டிங்கனாலே போதும். ரொம்ப குழையணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பருப்பில் உள்ள பருப்பு தண்ணியை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பில் இருக்க தக்காளியை நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பை மத்து போட்டு கடையணுங்கிற அவசியம் கிடையாது. அதில் உள்ள தக்காளியை மட்டும் நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரேசன் பருப்பு ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம கடைய தேவையில்லை. இந்த மாதிரி பருப்பில் உள்ள தக்காளியை மட்டும் மசிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 முருங்கைக்காய் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாம்பார் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் நல்லா அந்த பருப்பு தண்ணியோட மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணவே கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ நம்மளுடைய முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கடைசியாக சாம்பார் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்கும்போது முருங்கைக்காய் சாம்பார் ரொம்பவே சூப்பராக மணமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சாம்பார் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்மளுடைய வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நம்ம சாம்பாரில் இதை ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பாரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இந்த சாம்பார் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.